வணக்கம், நாங்கள் உங்க துர்கா காந்தி சோமிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருடேஸ்வரர் டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு கோவா கிளம்பிட்டோம். அதை தான் இந்த vlogல பார்க்குறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு குளிச்சுட்டு 9 மணிக்கு ட்ரெயின் கோவா போகிறதுக்கு. இன்னைக்கு ட்ரெயின் நிறைய இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் நினச்சிட்டு இருந்தாரு. செக் பண்ணாமல் சின்ன ஸ்டேஷன் எனக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது. நல்ல வேலை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகாமல் இருக்காங்க. அதுவே சந்தோஷம். ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். வெறும் பாஜி பரசா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நானே தெரியல, அதான் வாங்கி சாப்பிடணும். இனிப்பு லைட்டாக சேர்த்துருக்காங்களா? லைட்டாக சக்கரை. பாப்பா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணுற? நல்லா இருக்கும். அப்பா டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் சாப்பிடுமா. பொங்கி வெளியே வந்துச்சு. மட பண்ணி சாப்பிடு. கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். இங்கே பாருங்க மழையை எந்த நேரத்தில் ஆரம்பிச்சோன்னு தெரில. போன தடவை புக் பண்ணப்ப எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, வெயில் காலம் கோவா ரொம்ப சூடாக இருக்கும். நாங்கள் இந்த தடவை மழை காலத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். செம்ம மழை பெய்யுது. எப்படியும் அங்கேயும் இங்கேயும் ஆட்டோ மேனை வச்சு வந்தாச்சு. இப்போ ட்ரெயின் ஏறதுக்குள்ளே எப்படி நனைஞ்சிரும்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு மழை. இங்கே பாருங்கள், பயங்கரமாக ஊற்றுது. ஒரு வழியாக பேசஞ்சர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏறியாச்சு. நல்ல வேலை ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. இனிமேல் நம்ம வந்து கோவாவில் சந்திக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்துட்டோம், வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் வந்து எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் தெரிஞ்ச இங்கிலீஷில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் அச்சா போல்ட்டா அச்சா அச்சான்ருக்காரு. சரி, ஓகே. எங்கள் வீட்டார் வந்து எங்களுக்கு கோவா கூப்பிட்டு அவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி அப்படி இல்லைன்னா பைக் அந்த மாதிரி நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாமா. 500 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபைனலாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 400 இப்போ கடைசியாக சொன்னாருமா. வெள்ளை போர்டு அப்படின்னா 300 எல்லோ போர்டுனா 400 சொல்கிறாங்க. மொத்தத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு. பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோம். இது என்ன கோக்குனிங்கிறது ஒரு லாங்குவேஜே இல்லை. அது ஹிந்தியை தான் கோக்குனிங்கிறாங்க. உனக்கே தெரியல. ஹிந்தியில தான் பேசுகிறாங்க எல்லாரும். எங்க ஹோட்டல் போற ஆளுக்கு ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 இது என்ன ஆக்டிவாவா நல்லா அப்படித்தான் இருக்கும். 2 ஆக்டிவா வண்டி வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. நேரா ஹோட்டலுக்கு போய் உங்களை சந்திக்கிறோம். நல்ல ஹோட்டல், எல்லாம் சூப்பரா ட்ரெஸ் செம்மையா போட்டிருக்காங்க. அரகவையா சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் வந்தோம். ஆர்டர் பண்றதுக்குள்ளேயே அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா சோறு இல்லைன்னு சொல்லி அமைச்சிட்டுருவாங்களாட்டுக்குது. சோபி பேச சொன்னா என்னமா பேசுறதுன்னு கேட்குறேன். என்ன சொல்றதுன்னு கேட்குறேன். எதையோ ஒன்று சொல்ல வேண்டியதானே. அதை விட முக்கியமான விஷயம், சாதாரணமாக ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. எல்லாரோட டேபிளுமே இருக்குது. நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்துருக்கோம். போயிருங்க தூர போ சாப்பிட்டாலையோ. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, என்ன ஃபிஷ்ஷு சொன்னாங்க, ஏதோ டால்கா டோல்கான்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு 2 மீன். தாலி வந்து 2 சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. இங்கே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் நமக்கு எதை சாப்பிட்ணுன்னு தெரியல. அதுதான் இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குது. சாப்பாடு எப்படி ஆர்டர் சொல்கிறதுன்னு தெரியல. அதை விட நாங்கள் இந்த அந்த கோயில் போயிருந்தோம்ல, அது என்ன ஒரு முருடேஸ்வரர் டெம்பிள் போனப்போ நேற்றுக்கு ஒரு ஃபிஷ் வந்து நைட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சரி நான்வெஜ் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். சீ ஃபுட்டு அங்கே கடல் பக்கத்தில் இருக்கிறனால நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போனோமா. ஒரு கடையில் 300 சொல்லிட்டு என்ன மீன் கொண்டு வந்து வச்சாங்க தெரியுங்களா? நம்ம கேரளா ஐலாண்ட் மீன் இருக்கும்ல, இவ்வளோண்டு இவ்வளோதான், இவ்வளோண்டு 300 கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் 2 மீன் ஆர்டர் போட்ட பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு. அதனால் இவங்ககிட்ட கேட்டோம். ஒவ்வொன்று ரேட்டு கேட்டு தான் வாங்கியிருக்கோம். இவங்க எத்தனோண்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களும் 700 சொன்னாங்கல்ல. 250 ஒரு மீன். 250 இவ்வளோதான் சின்னதாக கொடுப்பாங்க. உண்மையாலுமே கடல் சைடு இருக்கிறவங்களுக்குலாம் நான் ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிறேன். கடல் சைடு நீங்கள் வாங்குகிற மீனை ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வச்சு எங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வேணாம் நிறைய ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நானே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆசையாக இருந்தேன். இங்கே வந்து மீன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது என்னோடய மெயின் பிளானே.
அந்த கடையில் வாங்கினதுக்கப்புறம் இப்போ மீன் வாங்கணுங்கிற ஆசையே போயிடுச்சு. இது கோயம்புத்தூர்லேயே 1 கிலோ மீன் 450 ரூபாய்க்கு வாங்கலாம், பெருசு பெருசாக அப்படிங்கிற மாதிரி. அங்கே எல்லா மீனும் கிடைக்குது. என்ன நமக்கு அங்கே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், இங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். நாங்களும் மீன் கேட்டோம். அம்மாலாம் கோயம்புத்தூர் நாட்டு மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தான் இங்கே கொடுத்தாங்க. நாங்கம்மா சப்பையாக ஒரு மீன் இருக்குமா அதை இருக்குது. ஆனால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ஊரில் இந்த வந்து வெங்காயம் தருமணி உங்களுக்கு தெரியாதா? எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சிட்டாங்க. எலுமிச்சம்பழம் நிறைய போட்டோம். சாப்பிட்டீங்களாப்பா? இது எதுக்கு? மீன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கா? ஆமாம். நாங்களாம் வர ஐலம் எனக்கு பிடிச்சிருக்கேன். ஓகே காய்ஸ், எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முள் எடுத்துட்டாங்க. எப்படி எப்படி மீன் முள்ளே எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா. அம்மா ஒரே ஒரு முள்ளு மட்டும் உடைச்சாங்க. ஆனால் அப்போ ஒன்று கூட உடைக்கல. எங்கள் அக்கா எல்லாத்தையும் உடச்சி தான் சாப்பிடுவாங்க. என்னம்மா சாப்பிட்றீங்க? நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நான் வந்து மிளகா குழம்பு, தாலி இது என்னது? ஃபிஷ்ஷா? இது வேக வைக்காத ஃபிஷ் சாப்பிட்டுக்குது. பாருங்க, லப்பர் பேண்ட் எங்கன்னு கேட்டுருக்குறாங்க. அப்புறம் இங்கே ஒரு மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே கண்ணாடி முன்னாடி தான் சிக்கு எடுப்பாங்க. ஏன்னா சிக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கணுமில்ல கண்ணாடியில். சொன்னேன்ல, இங்கே பாருங்க, பொட்டு பாருங்களேன், கண்ணே தெரியல எவ்வளோ கிட்ட இருந்துருக்கு பாருங்களேன். இப்போ எங்கள் அப்பா பால்கனியில் இருக்கிறாரு. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க? பால்கனி ஃபுல்லாக ப்ளூ கலரில் தெரியுது பாருங்களேன், ஃபுல்லாக ப்ளூ கலரில் தெரியுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே மட்டும் ஒயிட் கலரில் தெரியுது. இது சூப்பராக இருக்குது. பால்கனி வியூ சூப்பராக இருக்குது கைஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவா பீச்சுக்கு பக்கத்தில் வந்து ரூமை போட்டாச்சு. காலையில் 9 மணிக்கு ட்ரெயின் ஏறணுமா? ஆமாம், 9 மணிக்கு ட்ரெயின் ஏறி இங்கே வந்து வண்டியை பிடிச்சி பெரிய கதை. முதல்ல போய் பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம். இப்போ பீச்சுக்கு போகலாம். இப்போ டைம் என்னன்னு 7 o'clock. ரோம் அப்படி சுற்றுவாரு. இந்தா காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கோவாவில் வந்து ஒரு 700 மீட்டர் பீச்சுக்கு, மற்றபடி எங்கே சுற்றினாலும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி ரூம் போட்டிருக்கோம். இந்த ரூமுக்கு வந்து 2500 ரூபா. இது வந்து சோஃபா இருக்கிறதுனால, எக்ஸ்ட்ரா சோஃபா இருக்குது, அதனால 2500 ரூபா. சோஃபா இல்லைன்னா 2000 ரூபா. அது இல்லாமல் நமக்கு பால்கனி வேறு இருக்குது. டிஸ்கா ஓபன் பண்ற மாதிரி இந்த பக்கமும் ஓபன் பண்ணலாம், அந்த பக்கமும் பால்கனி வியூ, பீச் வியூலாம் இல்லை, சும்மா பால்கனியில பார்த்துக்கலாம். ஆமாம், அது நைட் ஆயிடுச்சுல, சுத்தி பார்க்கலாம். நிறைய ப்ளூ கலர்ல தான் தெரியுது எல்லாமே. அதுக்கப்புறம் சிங்கிள் பெட் தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெட் வந்து கேட்டிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டு, பெட்ஷீட்டு, தலகாணி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற என்ன இருக்குது? அவ்வளோதான். கபோர்ட் இருக்கு, கண்ணாடி இருக்கு. அப்படியே திரும்பினா 1 லிட்டர் பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக காசாங்க. அது புரியுதா? அதுக்கப்புறம் பெட்ஷீட் வச்சு இது துண்டு டவல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. 2ங்க 4 மாதிரி மடிச்சு வச்சிருக்காங்க. 2 டவல் கொடுத்துருக்காங்க. அம்மா கிளாஸ் மாதிரி கம்முன்னு வச்சிருமா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டல் இருக்கு, சுடு தண்ணி வச்சுக்கலாம். டீ போட்டுக்கிறதுக்காக இது கூட வச்சு காமிக்கலாம். டீ சுகர்லாம் வச்சுருக்காங்களா? டீ தூள் சுகர்லாம் இங்கே பாருங்க, போகிற பாட்டை போட்டு போயிடலாம். எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட தருவாங்க. இது வந்து காஃபிக்காகங்க. காஃபிக்கு ஒயிட் சுகரும் இருக்குது. அப்புறமா இது டீ ப்ரௌன் சுகரும் இருக்குது. எப்படி காலையிலேருந்து டீ போட்டு குடிக்கிறோம். ஆத்துறதுக்கு கலக்கிறதுக்கு ஆத்துறதுக்காக ஆஃப்டர் இருக்கு. சரி, அவ்வளோதான். இப்போ நம்ம போவோமா? டைம் வச்சு போகலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு. நாங்கள் வந்து 2 நாளைக்கு வந்து இந்த ரூம்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு 5000 ரூபா. அவங்க அப்பாவோட கால்நிலைக்கு போயிட்டு என்னாச்சு? பரவாயில்ல, பேண்ட் எல்லாம் தூக்கி பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். வா டாடி கிட்ட போகலாம். நடைட்டு நடைட்டோட சரி விடு, பரவாயில்ல.
மண்ணெல்லாம் எடுத்துக்காத, கால் பிசு பிசுன்னு ஒட்டும். ரித்திகா அப்பாடி ஹாப்பியா? ஒரு வேளை வந்தாச்சு, இல்லைன்னா மூஞ்சி பொக்குன்னு போயிருக்கும் இல்லைங்க. வந்தாச்சு, நாளைக்கு திரும்பி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆமா, செம்மையா இருக்குல்ல. என்னது போகுது? அப்பா சூட் போனுச்சு. உப்பு தண்ணி தான். அப்புறம் அப்பாடா பிள்ளைங்க. இது ஹாட்டா? இந்த சோப்பி சைடு வாங்குது ஹாட்டு. வருது 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 ரித்திகா, வருது. இன்னும் இப்ப போடு இப்ப போடு இப்ப போடு. என்ன ஒண்ணும் வரும், எவ்வளவு பெரிய பண்ணாலும் இது பக்கத்துல வராது, பின்னாடி வர அளவு வரும். ஏங்க அந்த அளவு வரும்னு நினைக்கிறேன். வருது 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 வருது. அது நின்றுச்சா? ஸ்லோ ஆயிடுச்சு. பயந்துருச்சா? போயிட்டு அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரன்ட்டு போயிருக்குது. என் பேரை பார்த்து பயந்து சரி போலாமா? நிறைய பசங்க இருக்காங்க, போலாம். சரி, ரித்திகா பீஸா கேட்டுச்சு. ஆனா இவ்வளவு பெரிய பீஸா வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எப்படி இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருக்குல்ல? ஏன்னா நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. சூப்பரா இருக்கா? எப்படிமா இருக்கு? சீஸியா இருக்கா? அது எப்படி ரித்திகா இருக்கு? ரித்திகா உண்மையை சொல்லு. சீஸியா இருக்கா? சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா. நமக்கு என்ன லைனா வரும்னு நினைக்கிறேன். நம்ம தான் திங்க முடியாம இருக்கோம். இங்க வந்து சில்லி சிக்கன் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அது என்ன சொல்லுவாங்க, சேலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பீனட்டு. இப்போ வந்து பீஸா, இது வேற மோமோஸ். இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் இவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. இவங்க பேச்சு கேட்டு நான் சாப்பிடுவேன். இந்த பேர் பீஸா, சக்கரை மோமோஸ். மோமோஸ் நல்லா இருக்குமா? சட்னியும் நல்லா இருக்கு. என்ன புதினா சட்னி போட்டுருக்காங்க. நல்லா திங்கிறோம், ஒன்றும் சுற்றுல 100 ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம். எனக்கு வந்து பீச் தண்ணியில் காலு தான் வச்சா சரி பிடிச்சி. ஆமாம்மா, கால் வச்சிருக்கு. இப்போ வந்து நாளைக்கு போடுறதுக்கு கேரளான்னு வருது. கோவா மாதிரி ட்ரெஸ் வேணுமா, அதனால வாங்குறதுக்கு வந்திருக்கும் பாப்பாங்களுக்கு. ரித்திகா வேற வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடணுமா? நல்லா இருக்கு, போட்டு பார்த்துக்கலாமா, ட்ரையல் பண்ணலாமான்னு கேளுங்க. அந்த பிளாக் நல்லா இருக்குங்க, கொசு வலை மாதிரி, கொசு கடிக்காது. நோ ட்ரையலா? எங்கம்மா ஜம்ப் சூட் வேணுமா? அது என்னம்மா கையில் அசிங்கமாக இருக்கு. ஐயோ, ஒரு அம்மாங்கிறப்ப இப்படி தான் இருக்கும் போல. நீ இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக எடுத்துக்கோமா. ஏன் அந்த ஜம்ப் சூட் இது போட்டு இதுக்கு மேலே ஒரு சட்டை போட்டால் கரெக்டாக. ஜம்ப் சூட் இது இந்த பொம்மை போட்டிருக்குது. உங்க அப்பா இங்கே காமி திருப்பு. நீ போட்டுக்கோ, கை இல்லாமல் கால் இல்லாமல் கூட. நீ ஒன்று நான் பிள்ளையாவா பெற்றுருக்கிறேன், பையனை பெற்று வச்சுருக்கிறேன். ஷோபிகா ரித்தியாவுக்கு இன்னைக்கு நைட்டு ஷாப்பிங். இப்போ தான் அங்கே கோவாவுக்கு வந்து வேட்டி வாங்கிட்டு. எப்படிங்க உங்க நான் கட்டி விடுறது பிடிங்க. ஏங்க அது பிடி, ஃபோனு பிடி. அதுதான் இவர் மட்டும் நான் எதாவது சொல்லி கொடுக்குறேன்னா பாப்பாவே பண்ணணுன்னு வெயிட் பண்ணுவார். அப்படியே அவ்வளோதான், டைட்டாக கட்டிக்கோ. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு டாப் எடுத்துக்கோமா, டீசெண்டாக இருக்கும். ஏங்க ஆனால் இந்த பாவாடை ஜாயின் பண்ணலையா? பரவாயில்லையா? அதான் ஸ்டைலா? என்னால் இந்த ஸ்டைல் ஏற்றுக்க முடியல. என்னால் ஏற்றுக்க முடியல இந்த ஸ்டைலை. இங்கே மட்டும் பாருங்கள், எல்லாமே அழகான ட்ரெஸ், சூப்பரான ட்ரெஸ் தான். நமக்கு செட் ஆகல. அழகழகாக இருக்காங்க. 2 3 வெள்ளைக்காரங்களுக்கு பார்த்தேன். ஏங்க நீ பார்த்த தானே? அது எனக்கு எங்க
நீ பார்க்கல எனக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி நீ தான் பார்த்துருவ பார்த்தா சொன்னாவே திட்டுவேனா உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டு திரும்ப இது ஓட்டை ஓட்டை ட்ரெஸ் இப்போ லைன் போட்டால் தான் நல்லா திரும்ப 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 கரெக்டாக தாங்க இருக்க மாட்டேதா இது போட்டு அந்த பாவாடை கட்டிக்கிறதா வேட்டியா வேட்டி அது வேட்டி இல்லம்மா அது பேர் என்னங்க அது ஸ்கர்ட் அது இப்படி இப்படி கட்டினா ஸ்கர்ட் இல்லை வேட்டி என்னது இது இதான் இதுதான் கொடுங்க நான் கட்டி பார்க்குறேன் நாளைக்கு இது மேட்ச் ஆகுமா அது மேட்ச் ஆகாதுமா பாரு இது மேட்சா அவர் எல்லாம் Head south, then make a U-turn. For this matching stop I want இந்த this color this color Pepsi இது கூட செட் ஆகும் அது எடுத்துக்கலாம் அது எடுத்து நல்லா இருக்கு அப்புறம் அம்மா தான் அப்படியே செலக்ட் பண்ணுவோம் ஆனால் சட்டை கண்டிப்பாக உள்ள வெள்ளை சட்டை போகும் ம் Meet you